இங்கே இந்த பையனுக்கு ஒரு வைரஸ் பரவி ஜாம்பியா மாறிடுறான். அதனால அந்த ஊர்ல உள்ள வயசான ஒருத்தரும் அவனை கொல்லலாம் நினைக்கிறாரு. அப்பன்னு பார்த்து அந்த ஜாம்பி அவரை கடிச்சு வச்சிருது. அவருமே நம்ம ஜாம்பியா மாறிடுவோம்னு நினைச்சு பயப்படுறாரு. ஆனா அடுத்த நாள் அவரோட பேசி இளமையா மாறிடுது. அவரால் சுத்தமா அதை நம்பவே முடியல. அந்த ஊர்ல உள்ள எல்லா வயசானவங்களுமே அவங்களை இளமையா மாத்திக்கிறதுக்காக அவர்கிட்ட நிறைய அமௌண்ட் கொடுத்து எங்களுக்கும் அந்த சீக்ரெட் மருந்து கொடு அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் அவருக்கு ஒரு பிளான் வருது. அந்த ஜாம்பியை வச்சு பணம் சம்பாதிக்கலான்னு அந்த ஊர்ல உள்ளவங்களுமே அந்த ஜாம்பி கிட்ட கடி வாங்கிட்டு போறாங்க. நெக்ஸ்ட் டே எல்லாம் இளமையா மாறிடுறாங்க. அதனால அவங்கள எல்லாருமே சுறுசுறுப்பா வேலையும் செய்யறாங்க. அதனால அதை ரன் பண்ற ஒரு ஃபேமிலிக்கும் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நிறைய பணம் கிடைக்குது. அதை தெரிஞ்சுக்கிட்ட அவரோட பையனுமே அந்த விஷயத்தை எல்லார்கிட்டையும் சொல்ல வெளியூர்ல இருந்தெல்லாம் ஆளு வர ஆரம்பிக்கிறாங்க. அவரோட பொண்ணுமே அந்த ஜாம்பி அவ வீட்டுல உள்ள ஒரு ஆளு மாதிரி பாக்குறா. அந்த ஜாம்பிக்கு தனி ரூம்லாம் செட் பண்ணி கொடுக்குறா. நெக்ஸ்ட் டே அவளோட அண்ணா அந்த ஜாம்பிய வெளியூர்ல விக்கிறதா பேசிக்கிட்டு இருக்கிறத கேட்ட அந்த பொண்ணுமே அந்த ஜாம்பியை யாருமே இல்லாத ஒரு காட்டுக்குள்ள போய் விட்டுட்டு எப்படியாச்சும் இங்க இருந்து தப்பிச்சுட்டு போயிடு, திரும்ப வந்துடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். ஒரு சைடு அவளோட அண்ணாவுமே அந்த ஜாம்பியை காணொலி தேடிக்கிட்டு வரான். அந்த பொண்ணு விட்டுட்டு போன இடத்துலயே அந்த ஜாம்பி நின்றுகிட்டு அந்த பொண்ணு கூட்டிட்டு போகான்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குது. அந்த ஜாம்பியை பார்த்த அண்ணங்காரனுமே ஏர்போர்ட்டுக்கு கூட்டிட்டு போறான். வெளியூருக்கு அனுப்ப டிக்கெட் எடுத்துட்டு திரும்பி பாக்குறான். அந்த ஏர்போர்ட்ல உள்ள எல்லாருமே ஜாம்பியா மாறிட்டு வரதை பாக்குறான். ஃபர்ஸ்ட் அந்த ஜாம்பி வைரஸ்னால எல்லா இளமையா மாறினாங்க. ஆனா இப்ப அந்த வைரஸ் ஆளுங்களை கொல்ற வைரஸாவே மாறிடுது.